அலகு 5 முயற்சியே வெற்றிதான். பயிற்சி எண் 5.3 நாங்களே உருவாக்குவோம். வணக்கம் குழந்தைகளே. சென்ற அலகுகள்ல நாங்களே உருவாக்குவோம் பயிற்சியை ரொம்ப சிறப்பா எழுதியிருந்தீங்க. இந்த அலகுலையும் அருமையா எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல விலங்குகளும் பறவைகளும் வாழ்ந்து வந்தன. திடீர்னு ஒரு நாள் காட்டுல உள்ள விலங்குகள் எல்லாம் சத்தம் போட்டு கத்தின. விலங்குகள் இப்படி கத்துவதற்கு என்னெல்லாம் காரணங்கள் இருக்கலாம்? ஒருவேளை காட்டுல தீ பரவி இருக்குமோ? வேற ஏதாவது புது விலங்கு காட்டிற்குள் வந்திருக்குமோ? இல்ல விலங்குகளுக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர வேறு என்ன காரணங்கள் இருக்கலாம்? சரி, இங்க இருக்கும் நாமே விலங்குகள் ஏன் கத்தின என்று சிந்திக்கிறோமே, அப்போ கூடவே இருக்கிற பறவைகள் அதை பத்தி சிந்திக்காமலா இருக்கும்? இப்படி விலங்குகள் கத்துவதை கேட்டு காட்டில் வாழ்ந்த பறவைகள் அனைத்தும் ஒன்றாக கூடின. விலங்குகள் இப்படி சத்தம் போட்டு கத்துவதற்கு என்ன காரணமாக இருக்கும்? இது பற்றி எப்படியாவது விலங்குகளிடம் பேசிவிட வேண்டும் என்று முடிவு செய்தன. குழந்தைகளே, இப்போ உங்க பயிற்சி நூல்ல பயிற்சி எண் 5.3 எடுங்க. இதோ இந்த படத்தை பாருங்க. இதுல பறவைகள் விலங்குகளிடம் பேசிக்கொண்டு இருக்கின்றன இல்லையா? அவை என்ன பேசியிருக்கலாம்? இத நீங்க கற்பனை செய்யுங்க. உங்கள் கற்பனைக்கு ஏற்ப பறவைகளும் விலங்குகளும் என்ன பேசியிருக்கும் என்பதை உங்க பயிற்சி நூல்ல எழுதுறீங்களா? எப்போதும் போல இத தொடர்களாகவோ கதையாகவோ நீங்க எழுதலாம். சிறப்பாக எழுத வாழ்த்துகள்.